ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா யோசனை? யாருக்கும் நம்மளை பிடிக்கலையே, எப்பயுமே தனிமையிலேயே வாடுறோம். எல்லா நிமிஷத்துலேயும் நமக்கு இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு உறவுமே இல்லையே. நம்மளை பாசமாக பேசுகிறதுக்கும் அக்கறையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கவும் ஆள் இல்லையே. என்னதான் வாழ்க்கையில் செய்ய போகிறோம்? ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் எப்படி ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் பயமும் உன்னுடைய முகத்திலேயே தெரியுது. மனசில் இருக்கிறது அப்படியே முகத்தில் தெரியுதே. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ. எவ்வளவுதான் கஷ்டமாக இருக்கட்டும், முகத்தில் காட்டின அதுக்கப்புறம் உன்னை எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பயந்தாங்குழி, எதையும் சமாளிக்க தெரியாதவ, வாழ்க்கையில் எதையுமே ஒரு நிதானமாக செய்ய தெரியாதவ, அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கிறவ, அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க துணை இருந்தாதான் இவளால் வாழ முடியும். இந்த வார்த்தையை உனக்கு அதிகமாக சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தைரியமாக நின்று செஞ்சாலும் சரி, தைரியமாக இல்லாமல் நீ கோழையாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் உனக்கு பேர் அமைஞ்சிடும். சரியா? அதனால எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும், எப்பயோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் மட்டும் எதையும் காட்டிக்காத. எந்த விஷயத்தையும் வெளியில் மட்டும் காட்டிக்காத. மனசுக்குள்ளே இருக்கா, மனசுக்குள்ளே வச்சுக்கோ. தெய்வத்துக்கிட்ட சொல்கிறியா, தெய்வத்துக்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு எப்பயும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு அதை வெளியில் உன்னுடைய முகத்தால் காட்டின அப்படின்னா உனக்கு எல்லாமே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். நீ எப்பயுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிற ஒரு பிள்ளை கிடையாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிற பிள்ளை தான் நீ. இதனால தான் நிறைய பேர் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டு ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. பேச்சு கொடுத்து பேச்சு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட பேச்சை கொடுத்து பேச்சு நிறைய வாங்கி உன்னுடைய குடும்ப நியாயம், உன்னுடைய வீட்டில் இருக்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. இது எல்லாமே உன்னுடைய யதார்த்தம். இதை வச்சு நிறைய பேர் விளையாடிட்டாங்க. சரி, உன்னை எப்பயுமே என்கிட்ட கேட்பேல, எனக்குன்னு பாசத்தை காட்ட யாரும் இல்லை, எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்கலை அப்படின்னு. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லட்டா, பாசம் இங்கே யாரும் காட்ட மாட்டாங்க. நீ உண்மையாக இருக்க, அதனால அவங்களுக்கு பாசம் காட்ட தெரியாது. பொய்யான விஷயத்த வேணால் காட்டுவாங்க. உண்மையான ஒரு பாசத்தையும் அன்பையும் இங்கே இருக்கிறவங்களுக்கு காட்ட தெரியாது. அது பொய்யான ஒரு விஷயத்த செய்ய சொல்லு, செய்வாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கோ, பொய்யா நடிக்கிற விஷயம், அதெல்லாம் சரியாக செய்வாங்க. உண்மை அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஓடி 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 ஒளிஞ்சுக்குவாங்க. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு விஷயம். நீ நல்லது ஒன்று செய்ய போகிற அப்படின்னா இவெல்லாம் செய்வாளா அப்படின்னு பேசுவாங்க. அதுவே உன் வாழ்க்கையில் நல்லது செஞ்சிட்ட அப்படின்னா, ஓ இவ செஞ்சிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால பாராட்டவும் தெரியாது எல்லாருக்கும். இங்கே அடுத்தவங்களை அசிங்கமாக பேச தெரியுமே தவிர பாராட்ட தெரியாது. உண்மையான அன்பை இந்த பூமியில் யார்ட்டையும் எதிர்பார்க்காத. முக்கியமாக மனுஷங்க கிட்ட அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எதிரே பார்க்காத. அவங்க பொய்யான அன்பு தரத்துக்கு தயாராக இருக்கிறவங்க உண்மையான அன்பு தரத்துக்கு இங்கே தயாராக இல்லை. என்னைக்கும் ஒன்றே ஒன்று தான், உன்னை நீ விரும்பு. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீ விரும்பு. நீ உன் வாழ்க்கை துணைங்கிற, உன்னுடைய உறவுகளுங்கிற இப்படிப்பட்டவங்கெல்லாம் ஏற்கனவே உனக்காக என்னென்ன மாதிரியான அழகான திட்டம் அப்படின்னு சொல்லி உன்னை எந்த இடத்துல போய் கவுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். உன் வாழ்க்கை துணையிலேருந்து உறவுகள்லேருந்து எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க? உன்னை அப்படியே நைஸாக பேசி 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 உன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு பாலத்தில் தள்ளி விடுறது, பாதாளத்துக்குள்ளே தள்ளி விடுறது. அப்படி தான் இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களும் செஞ்சுருக்காங்களே தவிர உண்மை அப்படிங்கிறது உன் வாழ்க்கையில் இல்லை. அதுதான் உண்மை. சரியா? இனிமே வரும் காலத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு நடந்துக்கோ. உன்னை நீ விரும்பு. உன் மேலே நீ அன்பாயிரு. இப்போலாம் நீ என்ன பண்ணுற தெரியுமா? மற்றவங்களுக்கு உடம்பு சரியான ஓடி ஓடி பார்க்குற. ஆனால் உன்னுடைய உடம்பை நீ பார்த்துக்கணும். உன்னுடைய உடம்பு சரியில்லையா,
பார்த்துக்க. உனக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, அமைதியான இடத்துக்கு போய் அமைதியாகி உன்னை நீ முதல்ல பார்த்துக்க. நீ மற்றவங்களை எனக்கு ஒன்றுமே கொடுக்கலங்கிறதுனால அழுகிறதுனாலையும் மற்றவங்கன்னு சொல்லி உன் வாழ்க்கையை இழக்கிறதுனாலையும் உன் வாழ்க்கை தான் போகுமே தவிர மற்றவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்களை பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறவனாக இருக்கட்டும், மற்றவனுடைய வாழ்க்கையை பார்த்து தன் வாழ்க்கையை அழிச்சிக்கிறவன் என்னைக்கும் அழிச்சுக்குவான். அதே மாதிரி பாசம் தேடி தேடி ஓடுறவன் அவன் என்ன பண்ணுவான், ஏமாந்து தான் நிற்பான். அந்த நிலை தான் உனக்கும். ஏமாந்து நிற்கிறேன், வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ஏமாந்து நிற்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் முதலில் உனக்கான ஒரு நேரத்தை கொடு. உனக்காக நேரத்தை செலவு செய். மற்றவர்களுக்காக நேரத்தை செலவு செய்கிறாய். நீ நன்றாக யோசித்து பார். உனக்காக யாராவது ஒரு ஆள் நேரத்தை செலவழித்து உங்ககிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பேசாமல் ஒருத்தவங்க போனாங்கன்னா நீ ஓடி போய் பேசுகிற, ஆனால் அவங்க உன்கிட்ட பேசுகிறாங்களா? பேசுறதில்லை. அதனால எப்பயுமே மற்றவங்களுக்காக நேரத்தை செலவு செய்கிறத விட உனக்காக ஒரு மணி நேரமாவது நேரத்தை செலவு செய்து உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாமோ எல்லா விஷயத்தையும் செய். உனக்காக நேரத்தை செலவு செய்து உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வழியை பார். இதுவரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ கெடுத்துக்கிட்டதெல்லாம் போதும். இனிமேவாவது உனக்காக நீ வாழப்பாரு. இத்தனை நாள் சோகம், இனிமேல் உன் வாழ்க்கையில் வெற்றி. இத்தனை நாள் சோகம், இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் வெற்றி. ஏன், எப்படி தெரியுமா? இனி உனக்காக நீ செலவு செய்ய வேண்டும். நேரத்தை உன்னை நீ பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நீ எல்லாம் செய்ய வேண்டும். அடுத்தவர்களுக்காக செய்து நீ பட்டதெல்லாம் போதும். உன் வீட்டில் இருப்பவர்களை எல்லாம் பார்த்துக்கொள். ஆனால் உனக்காக ஒரு மணி நேரம் 2 மணி நேரமாவது செலவு செய். அப்பொழுதுதான் அது வாழ்க்கையாக இருக்கும். புரிந்ததா? எப்பொழுதும் உன் கூட இருக்கிறேன், அதை நன்றாக தெரிந்து கொள். வாழ்க்கை மொத்தமும் உன் கூட நான் இருக்கிறேன். இனிமேல் உன்னை நான் கவனித்து கொண்டேதான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொள்கிறாய் என்று, நல்லது நடக்கட்டும் என்று ஆசீர்வாதமும் செய்கிறேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை நான் ஏமாற்ற மாட்டேன். உனக்கு துரோகம் என்று ஒன்றை செய்ய மாட்டேன். இன்று உன் வாழ்க்கையில் தோல்வி, நாளை உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி. இது எப்படி? நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகும் விஷயத்தினால் உனக்கு நேரம் நீ ஒதுக்குவதினால் மட்டுமே. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி, நாளை உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி. இது எல்லாமே நீ உனக்காக நேரம் ஒதுக்குவதை வைத்து உனக்கான வெற்றி கிடைக்கும். இனிமே துவங்க போகும் அத்தனை விஷயமும் உன்னை நீ நினைத்து முடிவெடு. மற்றவர்களை நினைத்து முடிவெடுத்ததெல்லாம் போதும். இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று ஒன்றா யோசித்து செய்ய ஆரம்பி. எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும். எப்போதும் எல்லா நாளும், ஒரு நாள் கூட விடாமல் எல்லா நாளும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு ஆசீர்வாதம் செஞ்சு உன்னை படிப்படியாக முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வேனே தவிர ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் என்ன துன்பம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே உன்னை கொண்டே போக மாட்டேன். அமைதியோடு இருந்தால் எல்லாமே நிம்மதி தான். அமைதியை மட்டும் என்னைக்கும் விட்டுறாதீங்க. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வாதம் செய்து ஒவ்வொரு பொழுதும் சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுத்து வாழ வைப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல, எந்த ஒரு குழப்பமும் அல்ல. நீ சிந்தித்து செயல்படு. செய்யும் அனைத்து காரியத்திலும் வெற்றி மட்டுமே உன் வாழ்க்கையில் உண்டாகும். உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன். இன்றும் என்றும் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் இருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்தது போல வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம்.